அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ ராமநவமி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ராமநவமி என்று அதிகாலையில் குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை வைத்து அதற்கு குங்குமம் சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின்பு பழம் வெற்றிலை பூ பாக்கு வைத்து ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். வழிபாட்டின் போது நெய்வேத்தியமாக சாதம், பஞ்சாமிர்தம், பானகம், பாயாசம், வடை போன்றவற்றை தாராளமாக படைக்கலாம். ராமநவமி என்று நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருந்து அந்த விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பு. ராமரை பற்றிய நூல்களை படிப்பதும் அவரது துதியை பாராயணம் செய்வதுமாக இருப்பது நன்மை அளிக்கும். அன்றைய தினம் ராமர் கோவிலில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்கலாம். வீட்டில் பூஜை செய்து அர்ச்சனை முடிந்தவன் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்விக்க வேண்டும். காலை உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து ஸ்ரீ ராமபுரானை வணங்கி வழிபடுவர்களுக்கு ராமரின் அருட்பார்வையுடன் ஆஞ்சநேயருடைய அருட்பார்வையும் கிட்டும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் உண்டு சேர்வார்கள். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவார்கள். வியாதிகள் நீங்கும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குடும்ப நலன் பெருகி வறுமையும் பிணியையும் அகலும். நாடிய பொருட்கள் கைகூடும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக ராமநவமியில் அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு அற்புதமான இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். குறிப்பாக ராமரை வழிபட்டால் அனைத்தும் நமக்கு நல்லபடியாகவே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ராம அவதாரமே பலரின் சாபம் தீர்க்க உண்டானதாகும். சபரி, அகழி உள்ளிட்ட பலருக்கும் சாப விமோச்சனம் தந்து ராமபுரான் தான் அவருக்கு தந்தார். அதனால்தான் பாவங்களை போக்கக்கூடியது ராம மந்திரம் என சொல்லப்படுகிறது. ராம ராம என சொல்லி கொண்டிருந்தாலேயே அனைத்து விதமான பாவங்களும் துன்பங்களும் நீங்கிவிடும் என்பார்கள். அதனால்தான் எந்த பிரச்சனை என்றாலும் ராமஜெயம் எழுதும்படி முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் என்பது இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். மகாவிஷ்ணுவின் பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அவற்றில் பெரிதும் போற்றப்படுவது, அதுவும் சிறப்பாக கூறப்படும் அவதாரம் என்பது என்றால் அது ராம அவதாரம்தான். பூமியில் பிறப்பெடுத்து இறுதி வரை நீதி நெறி தவறாமல் ஒழுக்கம் மிகுந்த மனிதனாக வாழ்ந்து காட்டியவர்தான் என்ற வகையில் ராமர் பெரும் சிறப்பை பெற்றவர் ஆகிறார். சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்ற ராவணன் தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவனை அழிப்பதற்காக அயோத்தி ஆண்டு வந்த தசரத மன்னருக்கு மகனாக பிறந்தார் ராமர். உரிய நேரம் வந்தபோது ராவணனையும் அவனது அசுர கூட்டத்தையும் அழித்தார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் நம்முடைய ராமபுரான். ராவணனை அழிப்பதற்காக மண்ணில் தோன்றினாலும் மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக் கொடுத்த ராமபுரான் அவதார தினம்தான் ராமநவமி என அழைக்கப்படுகிறது. பொதுவாக அஷ்டமி, நவமி திதி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இதனால் கவலையுற்ற அஷ்டமி, நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை கூறின. அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்களையும் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார். அதன்படியே வாசுதேவர், தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நவமி திதியில் தசரதர் கோசலைக்கு தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபுரான். அன்றைய தினம் ராமநவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக இந்த ராமநவமி மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. முக்கியத்துவம் புரிந்த இந்த நாட்களில் ராமரை வழிபட வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரம் நவமி திதி இணைந்து வருவதனால் இந்த நாள் கூடுதல் சிறப்பு மிக்க நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள் ராமநவமி திருநாளில் ரவியோகம் இணைந்து வருகிறது. சூரியகுலத்தில் தோன்றிய ராமபிரானின் அவதார தினத்தில் வரும் ரவி யோகத்தில் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும். இந்த நேரத்தில் ராமரை வழிபட்டால் நோய்கள், தோஷங்கள், துன்பங்கள் விலகும்.
வாழ்வில் வெற்றிகள் பல பெற்று உயர்ந்த நிலை அடையக்கூடிய அற்புதமான நாள்தான் இந்த நவமி நாள். அதிகாலையிலேயே, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று அழைக்கக்கூடிய 4:30 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் ராமர் படத்தை, ராமரின் பட்டாபிஷேக படம் இருந்தால் அதை பூஜை வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அனுமனின் படத்தை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ராமரின் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி பூஜைக்கு தயார் செய்து வைக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ராமருக்கு பிடித்த பால் பாயாசம் மற்றும் பானகத்தை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீ ராமஜெய மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். 3 முறை உச்சரித்தாலும் தவறில்லை. பூஜை முடிந்த பின்னர் ராம பூஜைக்கு வைக்கப்பட்ட சந்தனம் குங்குமத்தை நீங்கள் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுங்கள். அதேபோல பூஜைக்கு பயன்படுத்திய பிரசாதங்கள் மற்றும் பதார்த்தங்களை அனைவருக்கும் அளித்திடுங்கள். காலை உணவு எதுவும் சாப்பிடாமல் ஸ்ரீ ராமநவமி விரதமிருந்து ஸ்ரீ ராமபுரானை வணங்கி வழிபடுவர்களுக்கு ஆஞ்சநேயருடைய அருட்பார்வை கிட்டும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ஸ்ரீ ராமஜெயம் என்ற எழுத்தை 108 முறை அல்லது 1008 முறை எழுந்து தொடங்க வேண்டும். ஸ்ரீ ராம என்ற நாமத்தை 3 முறை அடுத்தடுத்துவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழியும், மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். ஸ்ரீ ராமநாமம் ஜெயிப்பது, ராமநாமத்தை பிறர் சொல்ல கேட்பது, ஸ்ரீ ராமபிரானுடைய திருநாமத்தை எழுதுவது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்குமாம். ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் ஸ்ரீ ராம ராம என சொன்னாலேயே ராமாயணம் படித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.